அம்மா வணக்கம். இருக்கட்டும். என்ன கணக்கு பிள்ளை இருக்கிற நிலத்தை எல்லாம் கம்பர் சங்கீதம் இப்படி எழுதி வச்சிடறாரு. நாளைக்கு நமக்கு சங்கீதமா சாப்பாடு போட போது போடாது. ஆனா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. வள்ளுவரா? யாரு? ஜோசியம் பாப்பாரே அவரா? இல்ல, இந்த பேரராசி பாப்பாரு அவரு. என்னம்மா நீங்க? நான் சொல்ற வள்ளுவர் பெரிய ஞானி அம்மா. கணக்கு பிள்ளை என் வீட்டுக்காரர்ட்ட அவரை பத்தி பெருசா எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்? அவர் பேர்ல கூட நிலங்களை எழுதி வச்சிட்டு போறாரு. பாத்தீங்களாமா, குடும்ப சொத்தெல்லாம் இப்படி பாட்டுக்கும் கூத்துக்கும் கரைஞ்சுகிட்டே இருக்குதே. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தேன்னா எனக்கு 2 ஏக்கர் தர்றதா உங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு என்ன கவலைன்னா அந்த 2 ஏக்கரும் இப்படியே. கவலையே படாதீங்க, அந்த 2 ஏக்கருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது போதும். சந்தோஷமா? பாத்து 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 கூட்டிட்டு போடா, வரப்பு உடஞ்சிட போகுது. ஏமாமா 1000 வேலை ஆடி தேவர்ன்றாங்களே, அவருக்கு 1000 ஏக்கர் இதானா? 1000 வேலி இவங்க பரம்பரைக்கு ஒரு காலத்துல இருந்தது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா இவரு நிலத்தை எழுதி எழுதி சங்கீத வித்வான்களுக்கும் கம்பர் மன்றத்துக்கும் கொடுத்ததுனால இப்போ 1000 வேலிங்கிறது இவர் பேர்ல மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு நிக்குது. ஓஹோ. அதுல பாருங்க மாப்பிள, எதுல? அவர் மக கல்யாணம் முடிஞ்ச கையோட எனக்கு 2 ஏக்கர் தோப்பு தர்றதா சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரி செய்வாரா? சொன்னா சொன்னபடி செய்வாரு. அதுல விஷயம் என்னன்னா மாப்பிள, ஏராளமான நிலத்தை தானமா கொடுத்ததுனால அவர் பேர்ல கோபமா இருக்கிற அவர் சம்சாரம் கூட எனக்கு 2 ஏக்கர் கொடுக்கறதுல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் அவன் சம்சாரம் சந்தோஷப்பட மாட்டாங்க? நீங்க தான் அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே. ஏமாமா எனக்கு ஒரு 2 ஏக்கரை கட்ட எழுதி வைப்பாரு. உனக்கு எதுக்கு நிலம்? இல்ல அத பேங்க்ல காட்டி வண்டி மாடு லோனு, தென்னம்பிள்ளை லோனு இப்படி எதனா வாங்கி இங்கே செட்டில் ஆகலான்னு பாக்குறேன். மாணிக்கம், சொன்னா உனக்கு கோணிக்கும். அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. இந்த ஊர்ல பொழைக்கணும்னா நீ எல்லாரையும் புகழ்ந்து பேசணும். அவ்வளவுதானே. இனிமே பாருங்க மாமா, உலகத்துல நான் பலதரப்பட்ட மாமாக்களை பாத்துருக்கேன் மாமா. ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமாவை நான் பார்த்ததே இல்ல மாமா. சரிதான், சொன்னேங்கிறதுக்காக எங்கிட்டயே ஆரம்பிக்கிறியா? ஆனா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. மொத்தத்தையும் எழுதி கொடு, பிட் நோட்டீஸ் போட்டு விநியோகம் பண்ணிடுறேன். என்னப்பா கணக்கப்புள்ள மருமானே, ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? ஊருக்கு என்ன பாட்டி, இந்த ஊர்ல தான் கிழவிங்களே அழகா இருக்கீங்களா? கிழவிய பார்த்து என்ன பேச்சு பேசுறான் இவன்? என்ன சரியா பேசி பைத்திய மாட்டான். எனக்கு பைத்தியம் பிடிக்கல, கணக்குப்புள்ள மருமனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியக்காரன் கிழவி எல்லாம் அழகின்னு சொல்றான் இவன். சரியான கிறுக்கு பைய. அதுல பாருங்க, எக்கச்சக்கமா சொத்து இருந்தாலே கணக்கு வழக்கு வச்சுக்கிறது கஷ்டம். அதனால நான் தான் உங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாத்தையும் கழிச்சு கட்டிடுங்கன்னு சொன்னேன். ஆஹா, இதெல்லாம் உங்களோட வேலைதானா? ஆமாமா, உங்கள மாதிரி 2 ஆள் இருந்தா போதையா? குடும்பம் நடு ரோட்ல தான். என்ன பண்ணுங்கறீங்க? பல்லல் குடும்பம்னு வாயார வாழ்த்துவாங்கன்னு சொன்னேன். தப்பா? ఎందరో మహానుభావులు ఎందరో మహానుభావులు అందరికీ వందనము ఎందరో. நான் எந்த ஊரும் இல்ல, இந்த ஊர் மகானுபாவுல தான். தேவர, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சங்கீத மேதைகளோட சங்கீதத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். மேதைகளா? எங்க அவங்க? இவங்க தாயா கணக்குல நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவங்க தான் கச்சேரி. இவங்களை அழைச்சுக்கிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. கவலையே படாதீங்க, கண்டிப்பா கல்யாண மண்டபத்துக்கு நான் இவங்களை அழைச்சிட்டு வரேன். ஆனா கச்சேரி ஆரம்பிச்ச உடனே ஜனங்க செதறி போகாம அவங்கள தக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அமிர்தவர்ஷினி ராகம் பாடினா மழை பெய்யுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஐயோ, பாட போறீங்களா? பாடினா போச்சு. உங்களுக்கு என்ன போச்சு? அப்ப நான் போய் கொடையை கொண்டாந்துடுறேன். எனக்கு இந்த மழையில நனைஞ்சா உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல. நல்ல வேலை உங்க கச்சேரிய ஊருக்கு வெளியே வச்சுக்கிட்டீங்க. இது என்ன செங்குத்தா இருக்குது? டோலக்கா? என்னங்க சரியான ஞான சூன்யம் போல இருக்கு. அவன் பைத்தியங்கிற விவரத்தை எப்படியும் தேவர்கிட்ட சொல்லிடணும். சொல்லிடணும். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? வணக்கம் தேவரையா. வாத்தியாரையா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்திருந்து சீரும் சிறப்புமா நடத்தி கொடுக்கணும். தேவரையா, செய்தி தெரியுமா? கணக்கு பிள்ளையா மருமகன் மெண்டல் கிளினிக்ல வைத்தியம் செஞ்சுக்கிட்டவனா.
அவனே என்கிட்ட சொன்னான். வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு வேற சொன்னான். இப்ப கூட மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கானா. அப்படியா சங்கதி? நம்ம வீட்டு மரக்குதிரையில உட்கார்ந்து அந்த பையன் பாட்டு பாடுறப்பவே எனக்கும் சந்தேகம் தான். அது மட்டும் இல்ல, நான் கம்பர் விழாவில் பேசினதை வந்து கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தானா, அதுக்கு அவன் நக்கலாவே பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம ஊர் கிழவிங்க இல்ல, அவங்கள பார்த்து அழகி அழகின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுடைய நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்போ உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே சந்தேகம் வரதான் செய்யும். எதுக்கும் பொறுமையா இருந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிப்போம். அதோட அவன் தான் மாப்பிளத்தோட. இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டு சார்பில் அவன் தான் இருப்பான்னு பாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. எதுக்கும் நான் மதுரைப்பட்டிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரேன். நாளைக்கு வந்து பேசிக்கோமே. இந்தாங்க. ஏய், மாத்திரைலாம் சீக்கிரமா சாப்பிடு. யாராவது வந்து பார்த்தாங்கன்னா கல்யாண மாப்பிள்ள என்னடா இத்தனை மாத்திரை சாப்பிட்றாரு, அவருக்கு ஏதோ பெரிய வியாதி நினைச்சு போறாங்க. உனக்கு இன்னும் நரம்பு தளர்ச்சி தான், பட் உன் மாமாவுக்கு தெரியாதுல வியாதியை பத்தி. மாப்பிள்ளைக்கு இந்த வயசுல நரம்பு தளர்ச்சியான்னு சந்தேகப்படுவாரு. சீக்கிரம் சாப்பிடு. என்னடா இது சூடா இருக்கு? இரு, இன்னொரு டம்ளர் எடுத்துட்டு வரேன், ஆத்தி சாப்பிடுறேன். உனக்கு எல்லாம் ஐஸ் வாட்டர் தான் சாப்பிடணும். சரி சரி, சீக்கிரம் வா. யார் வீட்டுல? வாங்க வாங்க. என்ன மாணிக்கா, என்ன கையில மாத்திரை? உடம்பு சரியில்லையா? ஆமா, எனக்கு தாங்க. இது வழக்கமா நான் எப்பவும் சாப்பிட மாத்திரங்க. என்னாச்சு? சூடு. என்னப்பா, ஆறுன பிறகு குடிக்க வேண்டியதானே? இது நேர நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதுங்க, அதான் அவசரம். சரி சரி, மாப்பிள்ளை எங்க? உள்ள இருக்க, அதை கூப்பிடுறேன். அடக்கி வாசி. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள, இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை. வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. சரிங்க மாமா. நானும் ஊருக்கு போய் நமக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் கல்யாண பத்திரிக்கை வைக்கிறேன். அப்புறம் பாட்டியை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரிங்க மாமா. வரட்டுங்களா? கிளம்புங்க. வரட்டுமாப்பா. யோ டிரைவரு, அப்பப்ப ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசியா? ஏதோ வண்டி ஏறி செத்தா மாதிரி கிடக்குற. வண்டி ஏன் நின்னு போச்சு? வண்டி எடுக்கும்போது நல்லதாங்க இருந்தது, நடுவுல தான் இப்படி ஆயிடுச்சு. நேரம் ஐயா, எல்லாமே நடுவுல தான் இப்படி நடக்குது. கார் இருக்கிற நிலைமையை பார்த்தா நாம அநேகமா கல்யாணத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுல என்ன கூத்துன்னா, கல்யாண மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணதே நான் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கச்சேரி, அதுவும் 1000 வேலி ஆண்டித்தேவர் வீட்டுல நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். தெய்வத்துக்கே அடுக்கல. ஓய், சும்மா இருங்கணும். சரி கம பதனி கார் சரியாகுமா சொல் டிரைவர் டிரைவர் டிரைவர். அங்க போய் அவங்க உயிரை வாங்குறதுக்கு பதிலா இங்கேயே என் உயிரை வாங்கிட்டு இருக்க. ஆமா, மழை பெய்யறதுக்கும் பயிர் வளர்றதுக்கும் கைவசம் ராகம் வச்சிருக்கேன்னு சொன்னியே, இந்த காரை ஸ்டார்ட் பண்ண ஒரு ராகத்தை எடுத்து விட. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன புதிய பொருள் ஆராய்ச்சிய கிழிச்ச? எனக்கு என்ன பயமா இருக்குதுன்னா, நாம போய் அங்க சேர்றதுக்குள்ள எங்க 1000 வேலி ஆண்டித்தேவரே கச்சேரி பண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. மாணிக்கம், நேத்து கார் ரிப்பேர் ஆனதுனாலதான் என்னால கல்யாணத்துக்கு வர முடியல. கல்யாணம் நல்லா நடந்துச்சா? நீங்க மட்டும் வந்திருந்தீங்கன்னா எப்படி நடந்திருக்குமோ தெரியாது. ஆனா நீங்க வராததுனால பிரமாதமா நடந்ததுங்க. இவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? எஸ். எப்ப ரிலீஸ் ஆனாங்க? ஏண்டா மாணிக்கம், நேத்து ஏன்டா கல்யாண மண்டபத்துல பாட்டு பாடி டான்ஸ் ஆடுன? பைத்திய மாதிரி. மாதிரி என்ன மாப்பிள்ள? பைத்தியமே தான். டேய் சரி விடுறா, அது போய் பெருசா பேசிக்கிட்டு ஏதோ ஜாலிக்காக ஆடி பாடி இருப்பான். சரி, நாங்கெல்லாம் தஞ்சாவூர் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, இப்பெல்லாம் சாமி சிலையெல்லாம் அடிக்கடி காணாம போகுது. உங்களை உள்ள விடுறானோ இல்லையோ, எதுக்கும் ஊர்ல என்ன மாதிரி பெரிய மனுஷன் லெட்டர் வாங்கிட்டு போங்க. மாணிக்கமா, சாமி கும்பிட்ட கையோட உன்னை பார்க்கலாம்னு இருந்தேன். பரவாயில்ல, நீயே சாமி கும்பிட்ற இடத்துக்கு வந்துட்ட. என்ன அர்ச்சனை தட்டோட? நேர்த்தி கடன். கல்யாணம் ஆச்சுன்னா அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் நல்லபடியா உன்னால முடிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர் எனக்கு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு எழுதி வைக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த அர்ச்சனை. அப்படியா? தோப்பே எழுதி வச்சிருக்காரு. தேங்காய் எத்தனை இருக்கு? தேவர் என்ன காய்ச்சி தொங்குற கண்ணு தோப்பா கொடுத்தாரு, ஓஞ்சு போன நோஞ்சாந்தோப்பா கொடுத்தாரு. இது போதும். இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? தென்னந்தோப்புக்கு பயிலா மாந்தோப்பு ஆக்க போறேன். நல்ல யோசனை. ஊறுகாய் போட்டு நக்கி சாப்பிடலாம். அர்ச்சனை பண்ணுங்க. இந்த டிராக்டர், இந்த தென்னந்தோப்பு, கோழி பண்ணை இதெல்லாம் நம்மளுதான்.
நீ கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வணக்கண்ணே. வணக்கம். யாருண்ணே கூட புதுசா இருக்கு? இது அக்கா மக, தாய் தான் பொண்ணு இல்ல, சாமியார் ஆசிரமத்தில் படிச்சுட்டு இருந்தாப்ல. இப்பதான் சாமியார் ஆசிரமுக்கு போற போக்கே சரியில்லையே, அதனால அவசர அவசரமா போய் கூப்பிட்டு வந்து தாலி கட்டி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா சங்கதி? அண்ணே, நீங்க ஊர்ல இல்லாம குளத்துல இருக்க மீன் எல்லாம் பிடிக்காம கிடக்குது, மரத்துல இருக்க தேங்காய் எல்லாம் பறிக்காம கிடக்குதுண்ணே. என்ன மாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த தென்னந்தோப்பு குளம் இதெல்லாம் குத்தைக்கு எடுத்ததுல உன்னை பார்க்க வந்ததுனால அதாவது அப்படியே இருக்கு, அதை சொல்லிட்டு போறான் அவன். வா. ஏமா இன்னுமா கோயிலுக்கு புறப்படல? இதோ கிளம்பிட்டேப்பா. அங்க போய் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு 6 கால பூஜையும் பார்த்துட்டு வா. இன்னொரு விஷயம், கோயில் எத்தனை தடவை சுத்தணும் உனக்கு தெரியுமா? தெரியும்பா, 9 மாதிரிப்பா. அது அந்த காலம். இப்பெல்லாம் 108 தடவை சுத்தினாதான் கடவுள் கேட்டதை கொடுக்கறானா. அப்புறம் பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டு பாம்பு வெளியே வந்து அதை சாப்பிடுறதான்னு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வா. போ. சரிப்பா, வரேப்பா. இவ திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள என்னங்க? போ உள்ள போ. பண்ணி உட்கார இப்படி. என்னதான் அத்தை மகனா இருந்தாலும் அதுக்காக கால நேரம் பார்க்காம சதா அவங்க கூடயே அவ சுத்திக்கிட்டு இருக்கிறது. விடுங்க, அவ யாரோட சுத்துறா? அவ கட்டிக்க போற முறை பையனோட தானே, அதுவும் உங்க அக்கா பையன், படிச்ச பையன். இதை விட நல்ல பையன் நமக்கு வேற எங்க கிடைப்பான்? இந்த பாருடி, என் அக்கா மகன் தானேன்னு எனக்கும் ஆசையா தான் இருக்குது. ஆனா ஊர்ல அவனை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்களே. என்ன மாதிரியா பேசுறாங்க? பைத்தியம்னு பேசுறாங்க. அப்படியா? உங்க அக்கா மகன் தானே, வேற எப்படி இருப்பான்? உங்க குணம் அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கும்ல. அப்படி இல்ல. என்ன அப்படி இல்ல? ஊரார் சொல்றத அப்படியே நம்பிடுறதா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் நல்ல பையன் தான், அவன் மனசு நோக்குற மாதிரி எதுவும் சொல்லி வைக்காதீங்க. ஆமா சரி சரி, நீ சொல்லிட்ட இல்ல, விடு. இத பாருங்க, நமக்கும் சாதி சனன்னு ரொம்ப பேர் கிடையாது. இந்த ஊர்ல இருக்க பசங்க எல்லாம் பொண்ணிய வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அவ கண்ணு முன்னாடியே சுத்திக்கிட்டு திரியிறானுங்க. அத்தா என் மேல உயிரியே வச்சிருக்காருப்பா. அவரு காதுல தினமும் யாரும் பொண்ணு பொண்ணு சொல்லிட்டே இருக்காங்களாப்பா. ஐயோ, மனோவியாதிக்காரங்களுக்கு தான் காதுல ஏதோதோ சத்தம் கேக்கும்னு சொல்லுவாங்க. எதுக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம்.